Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீனட் பட்டர் பர்ஃபி. வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பீனட் பட்டரை வச்சு சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியான இந்த பர்ஃபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீனட் பட்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். இங்கே பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த வேர்க்கடலையை உரிச்சா தோல் உரியணும். கலர் சேஞ்ச் ஆகிருந்தால் வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதை தோல் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஒரு கப் வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கணும். ரன் பண்ணி இந்த பவுடரில் ஒரு சிட்டிக்கை உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் தேன், 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இதாங்க பீனட் பட்டர். நம்ம பீனட் பட்டரை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஹோம்மேடில் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 கப் சர்க்கரை, 1/2 கப் பால். இந்த சர்க்கரை இந்த பாலோட மெல்ட் ஆகி நல்லா கொதிக்கணும். சர்க்கரை கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நல்லா கரையணும் சர்க்கரை. நம்ம சர்க்கரை அதிகமாக எடுத்துருக்கிறதுனால பால் கம்மி, அது பாகு இறக்கி கறங்கணும்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேனை இறக்கி வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பீனட் பட்டரை இதில் மிக்ஸ் பண்ணுறோம். 1 கப் பீனட் எடுத்துக்கிட்டால் 3/4 கப் பீனட் பட்டர் கண்டிப்பாக வரும். இது செய்கிறதுக்கு அது போதுமான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஹீட் இருக்கும்போது நல்லா கலந்துட்டா தான் கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடணும் கட்டி இல்லாமல். இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், டேஸ்ட் பிடிக்காதுன்னா விட்டுறலாம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கலந்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி இல்லை கீ அப்ளை பண்ணிக்கணும். அதில் இதை கலந்துருக்க எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் ஊற்றிடலாம். சமமாக ஊற்றிக்குவோம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இது 2லேருந்து 3 மணி வரைக்கும் சூடு ஆறுற வரைக்கும் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி லைட்டாக தட்டினாவே அழகாக மோல்டுலேருந்து வந்த மாதிரி வந்துடும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த கேக்கு. கட் பண்ணவே ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 டேஸ் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பீனட் பட்டர் பர்ஃபியை. இங்கே பாருங்கள், அந்த பர்ஃபி எடுத்து எப்படி காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருக்கும் டேஸ்ட் பார்க்குறது, சாப்பிட. நம்மளோட பீனட் பட்டர் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூம் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.